Hi guys, good morning. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா லிபிட் மெட்டபாலிசத்தோட கண்டினியூஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி லிபிட் மெட்டபாலிசம் சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் 2-3 கிளாஸஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து லிபிட்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லிபிட் இருக்கு, தென் வந்து அது எப்படி மெட்டபாலிசம் நடக்குது, தட் மீன்ஸ் லிப்போலைசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்படி லிப்போலைசிஸ் நடக்கும்போது வந்து என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒன்று வந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடாகவும் இன்னொன்று கிளிசராலாகவும் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிளான என்சைம் வந்து லிப்பேஸ் என்சைம்னும் அதை வந்து சில ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம். ஸோ இப்போ லிப்போலைசிஸ் நடந்துச்சு அப்படின்னோம்னா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்று கிளிசரால் கிடைக்கும், இல்லை ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். ஸோ கிளிசரால் வந்து இதோட பயோசிந்தசிஸ் திருப்பி ட்ரைகிளிசரைடோட பயோசிந்தசிஸ்க்கு இன்வால்வ் ஆகும், இல்லை டிடிசி சைக்கிள்குள்ள போகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட். இந்த ஃபேட்டி ஆசிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அது அடுத்த கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமான ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆல்ஃபா ஆக்சிடேஷன், பீட்டா ஆக்சிடேஷன், அப்புறம் வந்து ஒமேகா ஆக்சிடேஷன். ஸோ இதில் ப்ரிடாமினண்டா உள்ளது வந்து என்ன பண்ணோம்னா பீட்டா ஆக்சிடேஷன் தான், ஏன்னா அதில் தான் வந்து ரொம்ப எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் இப்போ பீட்டா ஆக்சிடேஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு கடைசி என்ன கிடைக்கும் அப்படின்னா அசிட்டில் கோயை கிடைக்கும். ஸோ இப்போ இந்த அசிட்டில் கோயை வந்து அடுத்த ப்ராசஸ்க்குள்ள இதை டிசி சைக்கிள்குள்ள உள்ள போய் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற வரை நமக்கு தெரியும். பட் ஆனால் இதே அசிட்டில் கோயை வந்து என்னவா மாற பண்ணோம்னா திருப்பி இந்த பயோசிந்தசிஸ் ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ்க்கு அது ஒரு ரா மெட்டீரியலா இருக்கு. ஸோ இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ அந்த அசிட்டில் கோயை வந்து பீட்டா ஆக்சிடேஷன்ல மட்டும் கிடைக்கிற அசிட்டில் கோயை தவிர்த்து இப்போ நமக்கு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ஆகட்டும், இல்லாட்டி கீட்டோன் பாடிஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகட்டும், அப்படி கிடைச்சாலுமே நமக்கு என்ன கிடைக்கணும்னா அசிட்டில் கோயை தான் கிடைக்கும். ஸோ அப்படி நம்ம உடம்புல ரொம்ப எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் அசிட்டில் கோயை இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அதை வந்து திருப்பி வந்து ஃபேட்டி ஆசிட்டை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், ரீஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பயோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த பயோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள ஸ்லைடுக்குள்ள போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லிபிட் மெட்டபாலிசம் சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், தென் அப்புறம் வந்து லிப்போலைசிஸ் எல்லாமே அதுக்குள்ளே பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் மேஜரானது பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து யூட்டிலைசஸ் லிப்பிட் வந்து உடையிற ப்ராசஸ். அந்த ஃபேட்டி ஆசிட் வந்து எப்படி ஆக்சிடேஷன் ஆகி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறதும் அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து அந்த அசிட்டில் கோயை ஃபார்ம் ஆனது எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா கீட்டோன் பாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஜென்ரேட் ஆகும், அது வந்து அதுவும் ஒரு எனர்ஜி மாதிரி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஓகேவா? ஸோ நான் டைரக்டா ஸ்லைடுக்குள்ள போயிடுறேன். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ பயோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஸோ எப்போ வந்து இந்த ஃபேட்டி ஆசிட் நடக்கும், இந்த பயோசிந்தசிஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எப்போ டயட்ரி எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ஆகட்டும், அமினோ ஆசிட்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லூசின், ஐசோலூசின், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீட்டோன் பாடிஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது உடையும் போது என்ன ஆகும், கீட்டோன் பாடிஸ் ஜென்ரேட் ஆகும், அது அசிட்டில் கோயை ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ அந்த கார்போஹைட்ரேட், அமினோ ஆசிட்ஸ் இது மாதிரி ஐட்டங்கள் வந்து ரொம்ப எக்ஸஸா இருக்கும்போது என்னவாக பண்ணோம்னா அதெல்லாம் அசிட்டில் கோயா மாற நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதெல்லாம் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அசிட்டில் கோயும் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், நம்ம பாடியில வந்து இந்த ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது இந்த சிந்தசிஸ்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னா டினோவா சிந்தசிஸ், அதாவது புதுசா சிந்தசிஸ் ஆகக்கூடிய பொருள் பேர் டினோவா சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது. ஸோ இது ப்ரிடாமினண்டா எங்க நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா லிவர், கிட்னி. எங்க ப்ரிடாமினண்டா எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா லிவர், கிட்னி, அடிப்போஸ் டிஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து லாக்டேட்டிங் மெமரி கிளாண்ட். ஓகேவா? இதுலயும் நடக்கும். மோஸ்ட்லி அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப நம்ம சொன்னதுல ஆர்கன் ப்ரிடாமினண்டா நடக்கக்கூடிய ஆர்கன் லிவர், கிட்னி, அடிப்போஸ் டிஷ்யூ அண்ட் மெமரி கிளாண்ட். ஸோ இப்போ அந்த ஆர்கன்ல இருக்கக்கூடிய செல்ல சைட்டோசோமல் ரியாக்ஷன்ல தான் நடக்கும், இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இன் பர்டிகுலர் ஆர்கன் அந்த செல்ல சைட்டோசோல்ல வந்து நடக்கும். ஸோ இதுக்கான பேசிக் ரா மெட்டீரியல் என்ன சொல்லியிருக்கோம், அசிட்டில் கோயை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து அப்படின்னா ஒரு பேசிக் பிரிக்ஸ் மாதிரி இந்த ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் வந்து ஒரு கார்பன் சோர்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பேசிக் ரா மெட்டீரியல் தான் அது இந்த அசிட்டில் கோயை. அது போக இந்த ரியாக்ஷனுக்கு வந்து NADPH வந்து என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் அயனை டொனேட் பண்ணக்கூடிய ரோல் இருக்கு. ஸோ
இப்போ இந்த பயோசிந்தசிஸ்ல பாத்தீங்கன்னா 2 இடத்துல வந்து இந்த NADPH வந்து என்ன பண்ண ஹைட்ரஜனை வந்து டொனேட் பண்ணி டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அஸ் யூஷுவல் இது நடக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து ATP வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் வந்து 3 ஸ்டெப்பா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் அசிடைல் CoA அண்ட் NADPH. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரிலிமினரி ஸ்டெப் மாதிரி இந்த பயோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு தேவையான ஒரு ரா மெட்டீரியல் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, அசிடைல் CoA ப்ரொடக்ஷன் அண்ட் NADH ப்ரொடக்ஷன். ரெண்டாவது வந்து இந்த அசிடைல் CoA வந்து இன்னொரு ப்ராடக்டா மாறும். அது வந்து என்ன, மெலனைல் CoA அப்படின்னு சொல்லுவாங்க. மெலனைல் CoA. ஸோ இப்போ இந்த அசிடைல் CoA NADPH இது ஒரு பக்கம் பேசிக் ரா மெட்டீரியல். அதே மாதிரி இந்த அசிடைல் CoA வந்து மெலனைல் CoAவா மாறும். இதுவும் வந்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் வந்து நான் இன்வால்வ் ஆகும். ஆக்சுவலா அசிடைல் CoA ஒரு ரா மெட்டீரியல், மெலனைல் CoA வந்து ஒரு ரா மெட்டீரியல். இந்த ரெண்டும் தான் என்ன ஆக பண்ணோம்னா பேரலா இந்த ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸை வந்து கேரி அவுட் பண்ணும். ஸோ இது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 இது வந்து என்னது, ரா மெட்டீரியல் சிந்தசிஸ்க்கான ஸ்டெப். இந்த 3வது தான் எக்ஸாக்டா என்ன சொல்றது, இந்த ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் ரியாக்ஷன் ஸ்டெப். ஓகேவா? ஸோ ஓவராலா 3 ஸ்டெப். அசிடைல் CoA சிந்தசிஸ், NADH ஒன்று, அதுக்கப்புறம் வந்து மெலனைல் CoA சிந்தசிஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ். 3 சேர்ந்து மொத்தமா தான் வந்து என்ன சொல்லுவோம் ஓவரால் ப்ராசஸா பயோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பயோசிந்தசிஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொடக்ஷன் ஆஃப் அசிடைல் CoA அண்ட் NADPH. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அசிடைல் CoA NADPH என்ன பண்ணோம்னா இந்த பயோசிந்தசிஸ் ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் வந்து ஒரு பேசிக் ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு இந்த அசிடைல் CoA எங்கெங்கிருந்து கிடைக்கும் நமக்கு தெரியும். ஒன்று பைருவேட், அதாவது குளுக்கோஸ் மெட்டபாலிசம்ல பைருவேட் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கும். தென் அப்புறம் ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷனா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கீட்டோன் பாடிஸ் வந்து கீட்டோலைசிஸ் டிகிரேட் ஆகும்போது கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கீட்டோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் அமினோ ஆசிட்லாம் சொல்லியிருக்கோம். அந்த அமினோ ஆசிட் பிரேக் டவுன் ஆகும்போதும் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய அசிடைல் CoA வந்து என்ன ஆக பண்ணோம்னா அதுதான் வந்து என்ன ரா மெட்டீரியலா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த அசிடைல் CoA எல்லாமே அப்படின்னா அந்த மைட்டோகாண்ட்ரியால செல்லோட மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். ஆனா அதுல இருந்து என்ன ஆக முடியாது அப்படின்னா இந்த சைட்டோசோலிக் ரீஜனுக்கு வர முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே பார்த்தோம் அது வந்து ரியாக்ஷன் எங்க நடக்கும் பண்ணோம்னா ஓவரால் இந்த ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் வந்து சைட்டோசோல்ல நடக்கும்னு பார்த்தோம். ஆனா அதுக்கு வந்து இந்த அசிடைல் CoA மைட்டோகாண்ட்ரியில இருந்து என்ன ஆகணும், வெளியே வரணும். பட் ஆனா அந்த மெம்பரைன் வந்து மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைனால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இந்த அசிடைல் CoA வந்து அசட்ஸ் வெளியே வர முடியாது. ஸோ அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து ஒரு பைபாஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அசிடைல் CoA பண்ணுது. ஸோ அது என்னவா மாறுது பண்ணோம்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி TCA சைக்கிள்குள்ள அசிடைல் CoA வந்து TCA சைக்கிள்குள்ள உள்ள போகும் பார்த்துருக்கோம். இப்போ அந்த அசிடைல் CoA வந்து ஆக்சலோ ஸ்டேட் மூலமா ஜாயின்ட் ஆகி இந்த சைக்கிள் வந்து என்ன பண்ணும், TCA சைக்கிள் வந்து கேரி அவுட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு தெரியும் TCA சைக்கிள் வந்து சிட்ரேட், ஐசோசிட்ரேட் இது மாதிரி மெலனைல் CoA, ஃபிமரேட் இது மாதிரிலாம் மாறும். அப்போ இந்த சிட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த சிட்ரேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியா மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் வந்து என்ன பண்ணிடும், கிராஸ் ஆகி வெளியே. ஸோ அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ சிட்ரேட் வந்து என்ன மைட்டோகாண்ட்ரியில இருந்து வெளியே வருது. ஸோ இப்போ சைட்டோசோலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சைட்டோசோல்ல இருக்கக்கூடிய என்சைம் சிட்ரேட் லையேஸ் என்சைம் மூலமா சிட்ரேட் வந்து பிரேக் டவுன் ஆகி திருப்பி வந்து என்ன கிடைக்குது, நமக்கு அசிடைல் CoA கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு பைபாஸ் மெக்கானிசம் மாதிரி டைரக்டா வர முடியாம ஒரு இன்டைரக்டா மார்பேஸ்ல வர மாதிரி. அதே நேரங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிலோ அசிட்டேட்டும் வந்து என்னன்னா சைட்டோசோல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸா வந்து மேலேட்டா மாறலாம். ஸோ இது நெக்ஸ்ட் நம்ம பிக்சர்ல பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ அது போக இது வந்து அசிடைல் CoAன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ரியாக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு NADPH கிடைக்கும். பட் அது தவிர வந்து ப்ரிடாமினன்ட் NADPH எங்கே கிடைக்கும்னா நம்ம வந்து குளுக்கோஸ் மெட்டபாலிசம்ல பார்த்துருப்போம், HMP ஸ்டண்ட் பார்த்து வேலை பார்த்துருப்போம். அதில் வந்து என்ன மேஜர் ப்ரொடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த NADPH தான். ஸோ அது வந்து என்ன ஆகுது இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அது போக வந்து இந்த ரியாக்ஷனுக்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா அசிடைல் CoA தேவை, அப்புறம் NADPH, தென் அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. இந்த ரியாக்ஷன்லாம் வந்து இன்வால்வ் ஆகி தான் என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் ப்ராசஸே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த நமக்கு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இது வந்து சைட்டோசோலிக் ரீஜன், இது வந்து என்னது மைட்டோகாண்ட்ரியல் ரீஜன். ஸோ இப்போ இங்கே பாருங்க பைருவேட்ல இருந்து இல்லை ஃபேட்டி ஆசிட்ல இருந்தோ இல்லை அமினோ ஆசிட்ஸ் கீட்டோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் மூலமாவோ என்ன ஆகும் அப்படின்னா கீட்டோன் பாடிஸ் வந்து இதில் மிஸ் பண்ணிருக்கு. பட் ஆனால் கீட்டோன் பாடிஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் மூலமா என்ன பண்ண அப்படின்னா நமக்கு அசிடைல் CoA கிடைக்கும். ஓகேவா? இந்த அசிடைல் CoA வந்து TCA சைக்கிளுக்குள்ள என்டர் ஆகுது ஆக்சிலோ ஸ்டேட் மூலமா. அப்ப நடக்கும்போது என்ன பண்ணோம்னா சிட்ரேட் சிண்டேஸ் மூலமா சிட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த சிட்ரேட் வந்து என்ன ஆகும், ஈஸியா மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் வந்து கிராஸ் ஆகி வெளியே வந்துருது. ஸோ அப்பதான் வந்து என்ன ஆகும்னா அசிடைல் CoA வந்து இங்கே வந்து கிடைக்கும். எப்படி பண்ணோம்னா சிட்ரேட் வந்து லையேஸ் என்சைம் மூலமா சைட்டோசோல்ல இருக்கக்கூடிய சிட்ரேட் லையேஸ் என்சைம் மூலமா என்ன ஆகுது, டிகிரேட் ஆகி இதுல அசிடைல் CoA வந்து என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுது.
ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு அசிடைல் கோயை கிடைச்சிருச்சு, ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் தேவையான ரா மெட்டீரியல் கிடைச்சிருச்சு. ஆனா அது போக சில ப்ராடக்ட்டும் நமக்கு தேவை, NADH எல்லாம் தேவை. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த அசிடைல் கோயை ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சிலோ அசிட்டேட்டா வந்து என்னது ஃபார்ம் ஆகுது. அது வந்து திருப்பி மேலே டீஹைட்ரஜனேஸ் நடந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி மேலேட்டா என்னவா மாறுது, ஹைட்ரஜன் வந்து எடுத்துக்கிட்டு மேலேட்டா மாறுது. இந்த மேலேட் வந்து திருப்பி இந்த மேலே டிகிரேட்டிங் என்சைம் மேலிக் என்சைம் மூலமா டிகிரேட் ஆகி பைருவேட்டா மாறுது. ஸோ நமக்கு இந்த ப்ராசஸ்ல வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா NADPH கிடைக்குது. ஸோ அது போக இந்த HMP ஸ்டண்ட் மூலமாவும் நமக்கு என்ன கிடைக்குது, NADPH கிடைக்குது. ஸோ 2 ஸ்டெப்பு மூலமா நமக்கு NADPH கிடைக்கும். இந்த பக்கம் அசிடைல் கோயை கிடைச்சிருச்சு. ஸோ ஓவரால் நமக்கு தேவையான ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் NADPH தென் அதுக்கப்புறம் வந்து என்னது அசிடைல் கோயவும் கிடைச்சிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா, ப்ரொடக்ஷன் ஆஃப் அசிடைல் கோயை அண்ட் NADPH. ஸோ இப்போ அடுத்து என்ன போக போறோம், செகண்ட் ஸ்டெப். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் ஸ்டெப். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து அசிடைல் கோயை NADPH வந்து கிடைச்சிருச்சுன்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்ல வந்து என்னன்னா இன்னொரு ரா மெட்டீரியல் தேவை, மெலனைல் கோயை தேவை. ஸோ அது எப்படி பயோசிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ மெலனைல் கோயை பயோசிந்தசிஸ்க்கும் ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து என்னது அசிடைல் கோயை தான். ஸோ இந்த அசிடைல் கோயை வந்து என்ன ஆகுது அப்படின்னா கார்பாக்சிலேட் ஆகுது. இப்போ நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உனக்கு கிளியரா தெரியும். இதே ஸ்ட்ரக்சர்ல வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணுது, இந்த குரூப்ல வந்து போய் அட்டாச் ஆகுது. ஸோ அசிடைல் கோயில வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு குரூப் வந்து என்ன ஆகுது, அட்டாச் ஆகுது. ஸோ அப்போ வந்து இது வந்து மெலனைல் கோயவா மாறுது. ஸோ இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடியது வந்து என்னன்னா அசிடைல் கோயே கார்பாக்சிலேஸ் என்சைம். ஓகேவா, வித் பிரசன்ஸ் ஆஃப் பயோட்டின் and carbon dioxide, the energy is carried out utilized from the ATP. So ATP ல இருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை போய் அட்டாச் பண்ண வைக்கிறது வித் பிரசன்ஸ் ஆஃப் பயோட்டின். ஓகேவா, ஸோ இதான் செகண்ட் ஸ்டெப். அசிடைல் கோயை தான் இதுக்கு ஒரு ரா மெட்டீரியல். அசிடைல் கோயை வந்து வித் பிரசன்ஸ் ஆஃப் பயோட்டின் அண்ட் யூட்டிலைசிங் எனர்ஜி ATP அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணுது, அட்டாச் பண்ணுது, CO குரூப் அட்டாச் பண்ணுது. இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னதுன்னா அசிடைல் கோயே கார்பாக்சிலேஸ் அப்படிங்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து 2 ப்ராடக்ட்டும் கிடைச்சிருச்சு. ஓகேவா, அசிடைல் கோயையும் கிடைச்சிருச்சு, மெலனைல் கோயவும் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த என்சைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சிமிலர் டு பைருவேட் கார்பாக்சிலேஸ், அதை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட வேண்டாம். ஸோ இது வந்து இந்த என்சைம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிடைல் கோயை கார்பாக்சிலேஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுது. இந்த என்சைம் தான் இந்த ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம போகக்கூடிய ஸ்டெப் தான் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட், ரியாக்ஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ். ஸோ இந்த ஸ்டெப் வந்து கிட்டத்தட்ட 7 இதாக பிரிக்கிறாங்க. இந்த பயோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து இந்த பர்டிகுலரா வந்து இந்த ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் வந்து 7 ஸ்டெப்பா பிரிக்கிறாங்க. அதை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சில பேசிக் கான்செப்ட் இருக்கு, அது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த ஓவரால் ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ அதை ஓவராலா என்ன சொல்றாங்க அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷனல் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா வந்து ஃபேட்டி ஆசிட் சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ், FAS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. ஃபேட்டி ஆசிட் சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ் ஏன் பண்ணணும்னா இதுல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஆனா லக்கிலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜீன்ஸ்ல நம்ம ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா இந்த தேவையான என்சைம்ஸ் எல்லாமே ஒரே ஜீன்ல வந்து இருக்கும், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ அதனால வந்து என்னன்னா இது வந்து ஒரு சீக்வன்ஸா போகும், மேக்ஸிமம் இன்டரப்ட் ஆகாது. ஸோ அதனாலே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த என்சைமுக்கு பேர் வந்து FAS காம்ப்ளெக்ஸ், ஃபேட்டி ஆசிட் சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ அது போக யூகேரியாட்டிக் செல்ஸ், நம்மளோட ஹியூமன் செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு டைமர் ஃபார்ம்ல இருக்கும். அதாவது 2 FAS காம்ப்ளெக்ஸே வந்து ஒரே நேரத்துல வந்து 2 ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் நடக்கும், காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஒரு பக்கம் ஒரே என்சைம் 2 வந்து என்ன இருக்கும், அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்னா இந்த FAS காம்ப்ளெக்ஸ் வந்து 2 அட்டாச் ஆயிருக்கும். அப்போ வந்து 2 சைடுலயுமே வந்து ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் வந்து என்ன ஆகும், நடக்கும். ஸோ அது டயக்ராம் இருக்கு, நம்ம கடைசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து கோரிலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த FAS காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு என்சைம் வந்து கேரி அவுட் பண்ணும். அது போக வந்து யூனிக்கா ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணா அசைல் கேரியர் ப்ரோட்டீன் பேர் இருக்கு, ACP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசைல் கேரியர் ப்ரோட்டீனும் இன்வால்வ் ஆகும். ஸோ இதை நீங்க டைரக்டா பிக்சர்ல போகும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்போ இந்த ஓவரால் என்சைம் காம்ப்ளெக்ஸ்ல ஏதாவது ஒரு என்சைம் வந்து டிவியேட் ஆனாலோ இல்லை டிசோசியேட் ஆனாலோ என்ன ஆகும் பண்ணோம்னா டோட்டலா வந்து பயோசிந்தசிஸே நடக்காது. இது வந்து ஹியூமன்ஸ்ல. இப்போ வந்து ப்ரோகேரியட்ஸ் பாக்டீரியாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அங்கேயே மல்டிபிள் என்சைம்ஸ் இருக்கு, வெவ்வேறு என்சைம்ஸ் வந்து ரோல் ஆகுது.
அங்கேயும் கேரியர் புரோட்டீன் இருக்கு. பட் ஆனால் அது ஒரு யூனிக் கேரியர் புரோட்டீன். நம்ம ஹியூமனோட என்ன பண்ண முடியாது, கோரிலேட் பண்ணவே முடியாது. ஸோ டோட்டலாக அதான் கான்ட்ராஸ்ட் டு தி யூகேரியாட்ஸ் ஏசிபி, பிகாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம ஹியூமனோட இதோட என்ன பண்ண முடியாது, கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஓவரால் இந்த சீக்வன்ஸ் ரியாக்ஷன் கால்ட் எக்ஸ்ட்ரா மைட்டோகாண்ட்ரியல் சிந்தசிஸ் ஃபேட்டி ஆசிட். அதாவது இது எல்லாமே எங்க நடக்கும், மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வெளியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சைட்டோசோல்ல. ஸோ அதனால இது எக்ஸ்ட்ரா மைட்டோகாண்ட்ரியல் பயோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஓவரால் ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த நெக்ஸ்ட் சொன்னா ஓவரால் ரியாக்ஷன். ஸோ மொத்தமாக பிக்சரை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், மெமரைஸ் பண்ணுறதோ இல்லாட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டமாக இருக்கும். பட் இட்ஸ் அவ்வளவு டஃப்பான விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த உடச்சி சின்ன சின்ன ஸ்ட்ரக்சராக பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இந்த கம்ப்ளீட் ரியாக்ஷனை நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் பாயிண்ட்ஸாகவும் கொடுத்துருப்பாங்க, பிக்சராகவும் இருக்கும். ஸோ நீ பிக்சரை பார்க்காம அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் நீ பாயிண்ட்டை படிச்ச அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக்சர் ரெப்ரஸன்டேஷனே போயிட்டு அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் ரைட்டப்பில் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ்ங்கிறது தேர்டு ஸ்டெப்பு. இதுக்குள்ள 7 சப் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டைல் கோயை என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னது, அசிட்டைல் கோயை. ஓகேவா? ஸோ அசிட்டைல் கோயை இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கோம், சிந்தேஸ் என்சைம், ஃபேஸ் சிந்தேஸ் என்சைம், ஃபேட்டி ஆசிட் சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ் என்சைம். ஸோ இப்போ இந்த என்சைம்ல பாரு, இதுல ஒரு சிஸ்டின் குரூப் இருக்கு, சிஸ் குரூப் இருக்கு, இன்னொரு பக்கம் ஏசிபி இருக்கு. ஏசிபின்னு என்னன்னா அசைல் கேரியர் புரோட்டீன். ஸோ இது ஒரு தனி பொருள் சப்ஸ்டன்ஸ் என்சைம், இது ஒரு அசிடைல் கோயை தனியா இருக்கு. இப்போ என்ன ஆகணும் பண்ணோம்னா இந்த அசிடைல் கோயை நான் ஃபர்ஸ்ட் போய் இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணணும் நமக்கு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த அசிடைல் கோயை போய் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆகும். ஸோ அப்போ இது என்ன ஆகணும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த அசிடைல் கோயை இந்த ஃபேட்டி சிந்தசிஸோட டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுக்கு தேவையான என்சைம் தான் என்ன பண்ணா அசிடைல் கோயை ஏசிபி டிரான்ஸ் அசிடைலேஸ் என்சைம். ஓகேவா? டிரான்ஸ் அசிடைலேஸ் என்சைம்ங்கிற ஒரு என்சைம். இது என்ன பண்ணுது பண்ணோம்னா இங்க நல்லா பாருங்க, இந்த அசிடைல் குரூப் மட்டும், ஓகேவா, இந்த கோயை கோயை என்சைமா வெளியே போயிடும். ஸோ இந்த அசிடைல் குரூப் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த அசைல் கேரியர் புரோட்டீனோட என்ன ஆகுது, பைண்ட் ஆகுது. ஓகேவா? இந்த கோ என்சைம் ரிமூவ் ஆகுது, இந்த அசிடைல் கோயை போய் என்ன ஆகுது, இந்த இடத்துல போய் பைண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஸோ பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா என்னவா மாறுது, அசிட்டிலேட்டட் ஃபார்மா மாறிடுது. ஓகேவா? ஸோ சிம்பிளி இந்த ரியாக்ஷன்ல அசிடைல் கோயை ஏசிபி அசைல் கேரியர் புரோட்டீனோட பைண்ட் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறமா என்ன நடக்கணும் அப்படின்னோம்னா அடிஷன் சீக்வன்ஸா என்ன பண்ணுவோம், திருப்பி கார்பன் மாலிகூல்ஸ் ஆட் ஆகும். ஏன்னா ஃபேட்டி ஆசிட்ங்கிறது லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். ஸோ அதுல சிஹெச்டி குரூப் ரொம்ப இருக்கும், 16 இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா ஒவ்வொன்றா அடிஷன் ஆகும். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அசிடைல் குரூப் இன்டர்சேஞ்ச் ஆகிடுது. ஏசிபி பிளேஸ்ல இருந்து கேரியர் புரோட்டீன்ல இருந்து சிஸ்டின் குரூப்புக்கு என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசிடைல் டு சிஸ்டின் குரூப். ஸோ இங்க இருந்து அசிடைல் கோயை என்னவாகுது, மேல இருக்கக்கூடிய சிஸ்டினுக்கு போய் பாயிண்ட் ஆகிடுது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அசிடைல் கோயை இருக்கு, ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் இருக்கு. இது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஏசிபி புரோட்டீன் அசைல் கேரியர் புரோட்டீன் ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகும். அதான் பைண்டிங் பிளேஸ். அதுல பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ், அடுத்த கார்பன் மாலிகூல் பைண்ட் ஆகணுங்கிறதுக்காக அதை டிஸ்பிளேஸ் பண்ணி என்ன பண்ணுது, கீழ இருந்து ஏசிபில இருந்து மேல சிஸ்டின் குரூப்புக்கு கொடுத்துருது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 2ல இப்போ அசிட்டிலேட்டட் ஃபார்ம், நம்ம லாஸ்ட் ஸ்டெப்ல பார்த்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, அசிட்டிலேட்டட் என்சைம் இருக்கு, அசிடைல் குரூப் சிஸ்டின் குரூப் டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. இப்ப செகண்ட் நமக்கு ரா மெட்டீரியல் இருக்குல்ல, மெலனைல் கோயை, அது என்ன ஆகணும், போய் பைண்ட் ஆகணும். ஸோ த செகண்ட் ஸ்டெப், த மெலனைல் கோயை இஸ் கோயிங் டு பைண்ட் வித் தி அசைல் கேரியர் புரோட்டீன். அசைல் கேரியர் புரோட்டீனோட போயிண்ட் ஆகுது. பாரு இந்த ஸ்ட்ரக்சர்ல பாரு, இது உடஞ்சி அப்படியே இந்த குரூப் போய் என்ன ஆகுது, இதுல போய் பைண்ட் ஆகுது. ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இது பிரேக் ஆகி கோ என்சைம் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மெலனைல் கோயில இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படியே கம்ப்ளீட்டா போய் என்ன ஆகுது, அசைல் புரோட்டீன்ல போய் என்ன ஆகுது, பைண்ட் ஆகுது. ஸோ அதே நேரத்துல மேல சிஸ்டின்ல ஆல்ரெடி நமக்கு எக்ஸிஸ்டிங் ஒரு அசைல் குரூப் இருக்கு. ஓகேவா? ஸோ அசிடைலேட்டட் என்சைமோட மெலனைல் கோயை பைண்ட் ஆகி அசைல் மெலனைல் என்சைமா மாறும். ஸோ இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா மெலனைல் கோயை ஏசிபி டிரான்ஸ்லேஸ் என்சைம்.
ஓகேவா? இதான் ரெண்டாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அசிடைல் குரூப் பைண்ட் ஆகி மேல போய் உட்காந்துக்கிட்டது. செகண்ட் ஸ்டெப்ல தான் என்ன ஆகும்னா அடிஷன் ரியாக்ஷன் மாதிரி மெனலைன் போய் என்ன ஆகுது, போய் பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆகும் போது தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கீழே அட்டாச் ஆகுது, மேல ஒரு கார்பன் குரூப், கீழே ஒரு கார்பன் ரிங். அடுத்து என்னென்ன நடக்கு அப்படிங்கறத அடுத்த ஸ்டெப்ல போகும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மெனலைன் கோயை வந்து கீழே பைண்ட் ஆயிருக்கு அசிடைல் குரோட்டின்ல, ஆல்ரெடி மேல வந்து அசிடைல் கோயை பைண்ட் ஆகி மேல ஒரு கார்பன் குரூப். சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிமூவ் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த மேல இருக்கக்கூடிய அசிடைல் குரூப் வந்து இந்த CO குரூப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க போய் பைண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு செயின் வந்து என்ன ஆகணும், கார்பன் செயின் வந்து எலாங்கேஷன் ஆகிக்கிட்டே போகும். அப்ப மேல இருக்கக்கூடிய கார்பன் மாலிக்யூல் அது வந்து என்ன ஆகுதுன்னா கீழே போய் பைண்ட் ஆகுது. அப்படி பைண்ட் ஆகும் போது இங்க இருக்கக்கூடிய CO வந்து என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடா எலிமினேட் ஆயிருது. ஸோ அப்படி எலிமினேட் ஆகும்போது இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி பீட்டா கீட்டோ அசைல் ACP அப்படியா மாறுது, அசைல் கேரியர் புரோட்டீனா மாறுது. ஸோ ஸ்ட்ரக்சரா பார்த்தோம்னா ஒன்னும் இல்ல, மேல இருக்கக்கூடிய அசிடைல் குரூப் அப்படியே கீழே வந்து அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆகும்போது இந்த CO2 வெளியே போயிடும். ஸோ இப்போ இங்க ஸ்ட்ரக்சர் பாரு, இதுவரையும் காம்பவுண்ட் அப்படியே எக்ஸிஸ்டா இருக்கும், அதுக்கப்புறம் மேல உள்ளது வந்து என்ன ஆகுது, அப்படியே போய் பைண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். So it's going to lose the carbon dioxide. செயின் 2 செயினா அட்டாச் ஆயிடுச்சு. இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப்ல வந்து என்ன நடக்க போறோம்னா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திருப்பி அந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி என்ன பண்ணா இது வந்து ஹைட்ரஜனேஷன் ஃபார்ம் மாறணும், ஹைட்ரஜன் அயன் டொனேட் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரஜன் அயன் டொனேஷன் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னன்னா NADPH. ஓகேவா? ஸோ இந்த NADPH தான் வந்து என்ன பண்ணோம்னா 2 ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன் வந்து ஃப்ரீ ஹைட்ரஜனும் இன்னொன்று NADPH உள்ள ஹைட்ரஜனும் டொனேட் ஆகுது. இந்த 2 ஹைட்ரஜன் எங்க போய் பைண்ட் ஆகுதுன்னா இங்க போய் பைண்ட் ஆகுது. சோ இப்போ நீ ஸ்ட்ரக்சர் பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன டிஃபரன்ஸ் ஆகும்னா ஒரு ஹைட்ரஜன் இந்த ஓவோட ஜாயிண்ட் ஆகி OH என்ன ஆகுது ஆகுது, இன்னொரு ஹைட்ரஜன் சியோட அட்டாச் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா CH மாறுது. ஸோ பீட்டா ஹீட்டோ அசைல் வந்து என்னவா மாறுதுன்னா பீட்டா ஹைட்ராக்சி அசைல் கேரியர் புரோட்டீனா மாறுது. ஸோ ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன நடக்குதுன்னா ஹைட்ரஜன் டொனேஷன் நடக்குது. ஸோ இந்த 2 ஹைட்ரஜன் ஒன்று NADPH இன்னொன்னுல இருந்து ஃப்ரீ ஹைட்ரஜன் ரெண்டுமே போய் புதுசா அட்டாச் ஆன அந்த கார்பன் மாலிகூல்ல வந்து என்ன ஆகுது, ஆக்சிஜன் குரூப்லயும் கார்பன் மாலிகூலும் அட்டாச் ஆகி ஹைட்ராக்சிலா மாறுது. ஸோ இதான் ஃபோர்த் ஸ்டெப். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2லயும் ஹைட்ரஜன் குரூப் வந்து அட்டாச் ஆயிடுச்சு, சிஸ்டமும் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஹைட்ராக்சில் குரூப் வந்து அட்டாச் ஆன இதுல வந்து என்ன ஆகும் பண்ணோம்னா இந்த ஹைட்ரஜன் மாலிகூல் வந்து ரிமூவ் ஆகி என்னவா மாறும் அப்படின்னா டிரான்ஸ்ஈனைல் அசைல் புரோட்டீனா மாறும். ஸோ அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து அதாவது ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ராக்சில் அயனும் கார்பனோட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயன் ரெண்டும் சேர்ந்து என்ன அப்படின்னா வாட்டர் மாலிகுலா என்ன ஆயிருக்கு, எலிமினேட் ஆகுது. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து 2க்கும் வந்து என்னது காமனா மாறுது. ஓகேவா? ஸோ இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி டிரான்ஸ்ஈனைல் அசைல் கேரியர் புரோட்டீனா மாறும். ஸோ இதான் 5th ஸ்டெப். ஸோ நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ ஏற்கனவே நடந்த ப்ராசஸ்ல லாஸ்ட் ஸ்டெப்ல என்னன்னா ஹைட்ராக்சிலேஷன் நடக்குது பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல வந்து இந்த ஹைட்ராக்சிலேஷன் நடந்ததுக்கு வாட்டர் மாலிகுலா வெளியேறி 2 ஹைட்ரஜனுக்கும் வந்து காமனா என்னவா மாறுது, பாண்ட் ஃபார்ம் ஆகி டிரான்ஸ்ஈனல் ஃபார்மா மாறும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல தான் 6th ஸ்டெப்ல தான் என்ன நடக்கும் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா வந்து பாருங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் 6th ஸ்டெப்ல வந்து என்ன நடக்கும்னா இப்போ டிரான்ஸ்ஈனல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 6th ஸ்டெப்ல வந்து திருப்பி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து டொனேஷன் நடக்கும். திருப்பி இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அது CH2O என்ன பண்ண ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனை டொனேட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா NADPH ஃப்ரீ ஹைட்ரஜன் 2 வந்து டொனேட் ஆகுது. ஸோ 2 ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது, இங்க ஒன்னு அட்டாச் ஆகுது, இங்க ஒன்னு அட்டாச் ஆகுது. ஸோ 2 இடத்துல ஹைட்ரஜன் அயன் அட்டாச் ஆகும்போது இட்ஸ் கன்வெர்டட் இன்டு CH2 CH2. ஸோ 2 ஃபார்மா மாற ஆரம்பிக்குது. டிரான்ஸ்ஈனைல் அசைல் கோயே இட்ஸ் கன்வெர்டட் இன்டு அசைல் ACP மாறுது. ஸோ இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணக்கூடியது ஈனால் ACP ரிடக்டேஸ் என்சைம். ஸோ இப்போ இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அசிடைல் கோயை மட்டும் பைண்ட் ஆச்சு கீழே, அதுக்கப்புறம் அது மேல போச்சு. அடுத்து வந்து மெனலைன் கோயை கீழே பைண்ட் ஆச்சு. மெனலைன் கோயை பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா மேல உள்ள செயின் வந்து கீழே அசைல் புரோட்டீனோட பைண்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஹைட்ராக்சிலேஷன் நடந்தது. அப்புறம் ஹைட்ராக்சிலேஷன் ரிமூவ் பண்ணி திருப்பி ஹைட்ரஜன் அயன் ஃபார்ம் ஆச்சு. அடிஷனலா திருப்பி NADPH அட்டாச் ஆகி CH2 மாலிகுலா 2 கார்பன் ஸ்கெலிட்டனா ஃபார்ம் ஆயிடுச்சு.
இப்போ இந்த ப்ராசஸ் என்ன நடக்கணும் அப்படின்னா திருப்பி நடக்கணும். ஏன்னா நமக்கு வந்து லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ல வந்து 16 கார்பன் மாலிகுல் இருக்கும். ஸோ அப்ப இந்த செயின் வந்து திருப்பி இந்த சைக்கிள் நடக்கணும். ஸோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த அசைல் ஏசிபியில இருக்கக்கூடிய இந்த டோட்டல் செயினும் என்ன ஆகுது, திருப்பி டிரான்ஸ்லோகேட் ஆகி சிஸ்டீனுக்கு போயிடும். ஸோ அப்போ சிஸ்டீனுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா கீழே வந்து என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா அசைல் கேரியர் ப்ரோட்டீன் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த நம்ம 2வது ஸ்டெப்ல சொன்ன தெரியுமா மெலனைல் கோயை வந்து அட்டாச் ஆகும்னு. ஸோ இப்போ அந்த ஸ்டெப் என்ன நடக்கும், திருப்பி ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க ஸ்டெப் 2க்கு போகணும். ஸ்டெப் 2ல என்ன நடக்கும், திருப்பி மெலனைல் கோயை அட்டாச் ஆகும். மெலனைல் கோயை அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி மேல இருந்து இது வந்து கீழே பாயிண்ட் ஆகும். திருப்பி இந்த சிஓல வந்து என்ன நடக்கும், ஹைட்ராக்சிலேஷன் நடக்கும். இந்த ஹைட்ராக்சிலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி வாட்டர் ரிமூவ் ஆகி திருப்பி ரிடக்ஷன் ஆகும்போது இந்த செயின் வந்து திருப்பி இன்னொரு CH2 வந்து என்ன ஆகும், ஆட் ஆகும். ஸோ இப்போ இந்த சைக்கிள் மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா 6 டைம் திருப்பி என்ன நடக்கும். ஸோ இப்போ அந்த 6 டைம் நடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டா என்ன கிடைக்கும், கிட்டத்தட்ட நமக்கு தேவையான கார்பன் ஸ்கெலிட்டன்ஸ் ஃபுல்லாமே கிடைச்சிரும். ஃபைனலி இட்ஸ் பிகம் எ பால்மிட்டேட். ஓகேவா? ஸோ இது ஸ்டெப் 6. இப்போ நமக்கு இந்த 13 ஸ்கெலிட்டன் இதுல ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த சைக்கிள் மூலமா நமக்கு என்ன ஆயிடுச்சு, 13 CH2 மாலிகுல்ஸ் வந்து அட்டாச் ஆகி செயின் வந்து எலாங்கேட் ஆயிடுச்சு. இது ஆனதுக்கு அப்புறமா 7th ஸ்டெப்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த செயின் வந்து நமக்கு என்ன ஆகணும், பிரேக் ஆகணும். இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன ஆகணும், பிரேக் ஆகணும். ஸோ எக்ஸாக்டா பாருங்க, இந்த இடத்துல செயின் பிரேக் ஆகுது. ஸோ அசைல் கேரியர் புரோட்டீன்ல பைண்டா இருக்கக்கூடிய இந்த எலாங்கேட் ஆன ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பால்மிட்டைல் தயோ எஸ்டரேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமா பிரேக் ஆகி வாட்டர் மாலிகுல் என்ன மூலமா என்ன ஆகுது, இன்வால்வ் ஆகுது. வாட்டர் மாலிகுல் என்ன போகும்போது ஹைட்ரஜன் அயன் வந்து என்ன ஆகும், இதுல போய் பைண்ட் ஆகும்போது ஈஸியா வந்து உடஞ்சு வந்துடும். ஸோ அப்படி உடையும் போது என்ன பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைச்சிருது, அந்த ஃபேட்டி ஆசிட் பால்மிட்டேட் கிடைச்சிருது. ஸோ இதான் வந்து என்னது 7th ஸ்டெப். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னோம்னா இப்போ நமக்கு இந்த பிக்சர் பார்க்கும்போது ஈஸியா புரியும். ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அசைல் கோயை இருக்கு, என்சைம்ல போய் பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா அசைல் ஏசிபியா மாறுது. ஸோ அது வந்து திருப்பி இன்டர்சேஞ்ச் ஆகி மேல சிஸ்டீனுக்கு போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, மெலனைல் கோயை வந்து போய் அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த மெலனைல் கோயை வந்து 2nd ஸ்டெப். இது ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகணும் அப்படின்னம்னா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அசைல் மெலனைல் கோயா, மேல ஒரு அசைல் குரூப் இருக்கு, கீழே ஒரு இது மெலனைல் கோயை ஃபார்ம் ஆனதுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. எப்படி அப்படின்னா இந்த மேல இருக்க குரூப் வந்து கீழே போய் அட்டாச் ஆகுது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. இது ஸ்டெப் 3. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, ஹைட்ரஜன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது. ஹைட்ரஜன் வந்து மாலிகுலர் ஆட் ஆகுது. அப்போ வந்து ஒரு ஹைட்ராக்சில் குரூப் ஃபார்ம் ஆகுது. இது ஸ்டெப் 4. ஹைட்ராக்சில் குரூப் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி வந்து என்ன பண்ணா வாட்டர் மாலிகுலர் அது என்ன ஆகுது, ரிமூவ் ஆகி 2 CH பாண்ட் வந்து என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. இப்ப திருப்பி வந்து ஹைட்ரஜன் டொனேஷன் நடந்து அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா CH2 குரூப்பா 2 குரூப்பா ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓவரால் அந்த செயின் இதானதுக்கு அப்புறம் செயின் வந்து என்ன ஆகுது, கீழே அசைல்ல இருந்து 16 குரூப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த இடத்துலக்கு அப்புறமா இந்த என்ன நடக்கும், இந்த சைக்கிள் வந்து 6 தடவை திருப்பி இந்த ப்ராசஸ் இங்க இருந்து இப்போ இந்த ப்ராசஸ் வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாக்டா நீங்க வந்துடலாம். நம்ம எங்க போயிடும், இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போனா இந்த மெலனைல் கோயை வந்து என்ன ஆகும், இங்க பைண்ட் ஆகி இந்த ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டெப் 6ல இருந்து திருப்பி ஸ்டெப் 2க்கு போகும். அங்க மெலனைல் கோயில வந்து என்ன ஆகும், திருப்பி அசைல் இடத்துல பைண்ட் ஆகி இந்த ஸ்டெப்புக்குள்ளேயே இப்படி வரும். ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டா வந்து 6 தடவை நடக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, தேவையான ஸ்கெலிட்டனுக்கு தேவையான கார்பன் மாலிகுல்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ அட் லாஸ்ட் பால்மிட்டைல் தயோஸ்டேஸ் மூலமா என்ன ஆகுது, எஸ்டர் பிரேக் ஆகிட்டு நமக்கு பால்மிட்டேட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஓவராலா வந்து என்னது ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ். ஸோ மொத்தம் 3 ஸ்டெப் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது ரா மெட்டீரியல் சிந்தசிஸ், அசிடைல் கோயை நீடிபிஸ், 2வது மெலனைல் கோயை. இந்த 3வது ஸ்டெப்புக்கு கீழே நமக்கு வந்து 7 சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ மொத்தமா இந்த 3 சேர்ந்து தான் ஃபேட்டி ஆசிட் பயோ சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி. ஸோ இப்போ இந்த ஓவரால் ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து சம்மரி பார்த்தோம்னா இதுதான். ஸோ மொத்தம் வந்து 16 கார்பன் மாலிகுல் இருக்கு. இதுல வந்து பேசிக் ரா மெட்டீரியல் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், அசிடைல் கோயாவோ இல்லாட்டி அதோட ப்ராடக்ட் மெலனைல் கோயாவோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ ஓவரால் ரியாக்ஷன்ல இத்தனை இது இன்வால்வ் ஆகுது, நமக்கு வந்து கடைசியா ஒரு பால்மிட்டேட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் நெட் சம்மரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா, இந்த காம்ப்ளெக்ஸ். ஸோ FAS அதாவது ஃபேட்டி ஆசிட் சிந்தேஸ் வந்து டைமரா இருக்கும். இப்போ இங்க பாருங்க, இது 16 குரூப் அசைல் குரூப், இது ஒரு ஃபேட்டி ஆசிட் சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ், இது ஒரு ஃபேட்டி ஆசிட் சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா ரெண்டும் அட்டாச் ஆயிருக்கும், டைமரா இருக்கும்.
ஸோ இந்த தேவையான 7 என்சைம்ஸ், ஓகேவா, 7 என்சைம்ஸ் வந்து இங்க இருக்கு. கடைசியா பிரேக் ஆகிறதுக்கு தேவையான தையோஸ்டேஸ் என்சைம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் வந்து அட்டாச் ஆகி டைமரா இருக்கும். இதுல வந்து ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் வந்து ஒரே நேரத்துல பேரலா 2 இடத்துலயுமே 2 சிந்தசிஸா நடக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் இதோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டைமர் நான் இப்போ சொன்ன பாயிண்ட் அதே தான் வந்து டெக்ஸ்டா இருக்கு. ஸோ டைமர், பட் ஒன்லி த டைமர் இஸ் ஃபங்க்ஷனலி ஆக்டிவ். நம்ம தனித்தனியா வச்சுனா கூட டைமரா இருக்கும் போது அது ஃபங்க்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து 2 ஃபங்க்ஷனல் சப் யூனிட் இருக்கு ஃபேட்டி ஆசிட்ல. ரெண்டுமே என்னன்னா சைமல்டேனியஸா இந்த டைமர் சொல்லணும்ல சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த ரெண்டுலயுமே சைமல்டேனியஸா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் நடக்கும். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ல வந்து 7 என்ஜைம் இன்வால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப பை ப்ராடக்ட்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி வச்சுனா கூட இது வந்து ரொம்ப எஃபிஷியன்டான ப்ராசஸ். ஏன் அப்படின்னம்னா இதுல எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸுமே வராது. ஏன் அப்படின்னம்னா இதுல ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து பை ப்ராடக்ட், நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம் தெரியுமா. இந்த ப்ராடக்ட் எதுவுமே வந்து என்ன சைட்டோசோல்ல இருந்து ஈஸியா பெர்மியபிள் ஆகி வெளியே போகாது. ஸோ அதனாலே வந்து என்ன பண்ண இந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கும். அது போக நமக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஜீன்லயே இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது எந்த ஒரு ஸ்டெப்பு என்சைம்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா லேக் ஆகாது. ஸோ அப்போ வந்து ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் வந்து பேரலா வந்து ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இதோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட், சிக்னிஃபிகன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன், இந்த ஃபாஸ்ட் காம்ப்ளெக்ஸ், இந்த சிந்தசிஸ் காம்ப்ளெக்ஸ்ல எதெல்லாம் ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 விதமான ரெகுலேஷன் ஃபேக்டர் சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அசிடைல் கோஏ கார்பாக்சிலேஸ், 2வது ஹார்மோன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், 3வது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டயட்ரி ரெகுலேஷன்னாலையும் இந்த ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் மாறும். அதுக்கப்புறம் NADPH, தென் அதுக்கப்புறம் பிளட்ல இருக்கக்கூடிய சீரத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் வந்து ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம், ஓகேவா. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அசைல் கோஏ கார்பாக்சிலேஸ். ஸோ இந்த மொத்த ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ்க்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணோம்னா இந்த அசிடைல் கோஏ கார்பாக்சிலேஸ் தான் என்ன ஆகுது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நார்மலா பார்த்தா அப்படின்னோம்னா இது வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்மாக தான் இருக்கும். அசிடைல் கோஏ கார்பாக்சிலேஸ் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மாக தான் இருக்கும். எப்போ நம்ம அந்த சைட்டோசோல்ல வந்து மைட்டோகாண்ட்ரியல் வந்து சிட்ரேட் வந்து அதிகமா இருக்கும், அப்போ அந்த சிட்ரேட் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை இந்த என்ஜைம் வந்து என்ன பண்ணும் ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ இந்த என்ஜைம் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னோம்னா சிட்ரேட் வந்து இந்த என்ஜைம் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னம்னா நமக்கு வந்து என்ன ஆகும் இந்த ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அதே நேரத்தில் பேரலா இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த பால்மிட்டியல் கோயே மெனலைல் கோயே எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த என்ஜைம் வந்து என்ன பண்ணாது ஆக்டிவேட் பண்ணாது. ஏன் பண்ணோம்னா ஆல்ரெடி ஃபேட்டி ஆசிட் இருக்கு. பால்மிட்டியல் கோயே இருந்துச்சு அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதனால இது சிந்தசிஸ் நடக்காது, ஓகேவா. ஸோ இது ஒரு முக்கியமான ரெகுலேட்டர். 2வது என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில எண்டோஜினஸ் ஹார்மோனும் வந்து என்ன பண்ணோம்னா இதை வந்து ரெகுலேட் பண்ணுது. சில நேரம் எக்ஸோஜினியஸ்ல ஹார்மோன்ஸ் எடுக்கும் போதும் ஹார்மோனல் டெஃபிஷியன்ட்னால நம்ம வெளியில இருந்து மாத்திர மாதிரி ஹார்மோன்ஸ் எடுத்தாலும் அதுவும் வந்து என்ன பண்ணுன்னா இந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணும் ஃபிளக்சுவேட் பண்ணும், ஓகேவா. ஸோ இப்போ இந்த அசிடைல் கோஏ கார்பாக்சிலேஸ் வந்து இந்த ஹார்மோன் வந்து ரெகுலேட் பண்ணும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளுக்ககான், நெஃபிரெஃப்ரின், நாரெஃபினெஃப்ரின் இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவேட் தி என்சைம். இந்த என்சைம் வந்து என்ன பண்ணுது இன்ஆக்டிவேட் பண்ணுது. எப்படி பண்ணோம்னா நம்ம லிப்போலைசிஸ்ல படிச்சிருக்கோம் தெரியுமா, இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா லிப்போலைசிஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரைட்டா. கொஞ்சம் ரீகால் பண்ணி பாரு. லிப்போலைசிஸ்ல வந்து புரோட்டீன் கைனேஸ் சைக்ளிக் AMP ஸ்டிமுலேட் பண்ணி புரோட்டீன் கைனேஸ் ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால பாஸ்போரிலேஷன் நடக்கும். லிப்பேஸ் என்சைம் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்து ஆக்டிவ் ஃபார்மா மாறும் அப்படின்னு. ஸோ இது லிப்போலைசிஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஏன் அப்படின்னா லிப்போலைசிஸ் அதிகமாக உடஞ்சா தான் அதிகமான எனர்ஜி கிடைக்கும், அசிடைல் கோஏ கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த ஹார்மோன்லாம் வந்துச்சுன்னா எனர்ஜி நமக்கு தேவைன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து ரொம்ப எனர்ஜியை கொடுக்கணும், அதனால தான் லிப்போலைசிஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்டாக என்ன பண்ணும் லிப்பிட் ஃபார்மேஷனையும் தடுக்க ஆரம்பிக்கும். தட் மீன் ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸையும் தடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து டைரக்டா போய் என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பாக்சிலேஸ் என்சைம் போய் என்ன பண்ணுது இன்ஆக்டிவேட் பண்ணுது, ஓகேவா. ஸோ அதே நேரத்தில் நம்ம அந்த ஸ்டெப்லேயே லிப்போலைசிஸ்லேயே பார்த்துருப்போம். இன்சுலின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லிப்போலைசிஸை ஸ்டாப் இன்ஹிபிட் பண்ணுன்னு பார்த்துருக்கோம், ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுது அப்படியே ஆப்போசிட் ஆக்ட் பண்ணும். இதுல வந்து இன்சுலின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த என்சைம் வந்து என்ன பண்ணும் ஸ்டிமுலேட் பண்ணும். ஏன்னா லிப்போலைசிஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணும், லிப்போஜெனிசிஸ் வந்து இது கூட்டி விடும் இன்சுலின். ஸோ தட் மீன்ஸ் ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் வந்து என்ன பண்ணுது ஸ்டிமுலேட் பண்ணுது.
ஸோ இன்சுலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்சைம் வந்து டீபாஸ்போரிலேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஆனால் குளுக்கோகான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா? ஸோ வைஸ் வர்சா. ஸோ இன்சுலின் வந்து ஸ்டிமுலேட் தி டிஷ்யூ அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் வந்து அப்டேக் பண்ணி பைருவேட்டா மாற்றும், அசிட்டில் கோயை மாற்றும். இப்போ அந்த அசிட்டில் கோயை வந்து என்ன பண்ணுவோம், ஃபேட்டி ஆசிட்டாக மாற்றி உடனே என்ன பண்ணுவோம், லிப்பிடா ஃபார்ம் ஆக ப்ரொமோட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் அதோட கான்செப்ட். ரெண்டாவது ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், அதை வந்து ரெகுலேட். இப்போ அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா டயட்ரி ரெகுலேஷன். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டே வந்து என்னன்னா அந்த ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் பயோசிந்தசிஸ் வந்து என்ன பண்ணால் ஆல்டர் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்டோ இல்லாட்டி வந்து ஃபேட் ஃப்ரீ டயட், கொழுப்பு சத்தே இல்லாத வெறும் வேற ப்ரோட்டீன் ரிச்சாக எடுக்கிற இல்லாட்டி வெறும் கார்போஹைட்ரேட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அசிட்டில் கோயை கார்பாக்சிலேஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ நமக்கு தேவையான ஃபேட்டே இல்லைன்னு நினைச்சு என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெறும் கார்போஹைட்ரேட் டயட்டும் ப்ரோட்டீன் டயட்டும் மட்டும் வரும்போது நம்ம பாடி வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக பயோசிந்தசிஸ் லிப்பிடை வந்து பயோசிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய டயட்லும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் பேலன்ஸ் டயட் எடுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ இப்போ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய டயட்ல வந்து ஹை ஃபேட்டி சப்ஸ்டன்ஸாக இருக்குது இல்லாட்டி வந்து நம்ம ஃபாஸ்டிங் கண்டிஷனில் இருக்கு அப்படின்னா அப்பயும் வந்து என்ன பண்ண அப்படின்னா இது வந்து இந்த ஃபேட்டி ஆசிட் ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கும். ஏன் பண்ணோம்னா நம்ம உடம்புல வந்து ஆல்ரெடி வந்து என்ன இருக்கு, ஹை ஃபேட்டி கண்டென்ட் இருக்கு. ஸோ அதனால பயோசிந்தசிஸ் நடக்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்து சிக்னல். ஓகேவா? அதே மாதிரி ஃபாஸ்டிங் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சாப்பிடாம இருப்போம். அப்போ வந்து எனர்ஜி தேவைப்படும். ஆல்ரெடி லிப்பிட் வந்து என்ன ஆகும், உடஞ்சி லிப்போலைசிஸ் நடந்துட்டு இருக்கும். அப்பயும் வந்து நமக்கு என்ன நடக்கக்கூடாது, இந்த பயோசிந்தசிஸ் நடக்கக்கூடாது. ஸோ நம்ம ஃபாஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கும்போதோ ரொம்ப சாப்பாடு எடுக்கும்போதோ ஹை ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் எடுக்கும்போதோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அப்படின்னா இது ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் வந்து குறைச்சிடும். எப்படி அப்படின்னம்னா பை ரெடியூசிங் தீஸ் என்சைம். இந்த என்சைம் நமக்கு தேவையான அசிட்டில் கோயை கார்பாக்சிலேஸ் என்சைம் வந்து என்ன பண்ணிடும், குறைக்கிறது மூலமா அந்த ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதே நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரோஸ் இது வந்து டைரக்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் வந்து அதிகப்படுத்தும். நம்ம ஆல்ரெடி குளுக்கோஸ் மெட்டபாலிசம்ல ஃப்ரக்டோஸ் பார்த்துருக்கோம். ஃப்ரக்டோஸ் எல்லாமே மெட்டபாலிசம் போது ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தெரியுமா? ஸோ அதுக்கான காரணம் வந்து இங்கே தான் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம அதிகமாக ஃப்ரக்டோஸ் இல்லாட்டி சுக்ரோஸ் மாலிகுல் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னம்னா இந்த பாஸ்போ ஃப்ரக்டோஸ் பைபாஸ் மெக்கானிசம் வந்து நடக்கும். ஓகேவா? அது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் நமக்கு வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு ரீசன், டயட்ரி மூலமா வரக்கூடிய ரீசன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NADPH. ஸோ நம்ம இந்த டோட்டல் பயோசிந்தசிஸ்ல வந்து NADPH வந்து ஒரு முக்கியமான ரோல். ஏன்னா வந்து 4th ஸ்டெப்லையும் சரி 6th ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனை டொனேட் பண்ணக்கூடிய முக்கியமான ரோல் வந்து இந்த NADPH தான் பண்ணுது. ஸோ இந்த NADPH மோஸ்ட்லி எங்கே நடக்கும், எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம்ல HMP ஸ்டண்ட், குளுக்கோஸ் ஆக்சிடேஷன்ல HMP ஸ்டண்ட்ல வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 60 to 50 to 60% NADPH வந்து அதுல இருந்து நமக்கு கிடைக்குது. அதுதான் வந்து ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் வந்து நாங்கள் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை பிளாக் பண்றது மூலமாவும் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதுக்கப்புறம் சீரம் ஃபேட்டி ஆசிட். இப்போ நம்ம பிளட்ல வந்து ஆல்ரெடி ஃபேட்டி ஆசிட் இருக்குன்னு வச்சிருக்கோங்களேன். அப்போ வந்து ஃபேட்டி ஆசிட் நம்ம உடம்புல பயோசிந்தசிஸ் ஆகுமா ஆகாதா? ஆகாது. ஸோ இது டோட்டலா வந்து என்ன பண்ணோம்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். நம்ம பிளாஸ்மால எப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அப்போ வந்து பயோசிந்தசிஸ் நடக்காது. எப்போ பிளாஸ்மால ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போ வந்து என்ன நடக்கும், ஃபேட்டி ஆசிட் வந்து பயோசிந்தசிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே எப்படின்னோம்னா ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொன்றும் ஒன்னோட ஒன்று என்ன இருக்கும், தொடர்புடையதாக இருக்கும். இப்போ நம்ம உடம்புல பிளாஸ்மால வந்து ஃபேட்டி ஆசிட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பயோசிந்தசிஸ் வந்து என்ன ஆகும், ஸ்டிமுலேட் ஆகும். அதிகமாக இருக்கும்போது எப்போ ஆல்ரெடி அதிகமாக இருக்கு நீ குறைச்சிக்கணும் என்ன பண்ணிடும், குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ரெகுலேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீசேச்சுரேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஸோ இது ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் கிடையாது. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இது வந்து டீசேச்சுரேஷன் நடக்கும். ஸோ இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில என்சைம்ஸ், மைக்ரோசோமல் என்சைம், அந்த பேர் என்ன பேருன்னா ஃபேட்டி அசைல் கோஏ டீசாச்சுரேஸ் என்சைம். ஸோ இதான் வந்து அந்த டீசேச்சுரேஷன் வந்து ரெஸ்பான்சிபிளான என்சைம். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளான வேலையை செய்யுது. ஓகேவா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோசேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ஒலிக் ஆசிட், பால்மிட்டிக் ஆசிட்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டீரேட்டு, பால்மிடேட் இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா பயோசிந்தசிஸ் நடக்க செய்யும்.
அது போக நம்மளோட மேமல்ஸுக்கே இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லி முடிச்சு கூட சொல்றேன். ஸோ மேமல்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னோம்னா, ஸோ நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த செயின் ஃபேட்டி ஆசிட் செயின்ல வந்து இந்த டபுள் பாண்டை வந்து இது பண்ண முடியாது, அடிஷன் பண்ண முடியாது. ஸோ பர்டிகுலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீத்தேல் டெர்மினல்ல ஒமேகா ஆக்சிடேஷன் நம்ம பார்த்தோம் தெரியுமா. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, டபுள் பாண்ட், அதாவது அன்சாச்சுரேட்டட் பாண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ கமர்ஷியல் ஆட்ஸ் எல்லாத்துலயும் அப்படின்னா இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு, ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்காங்க. அது காரணம் அதுதான். ஏன் பண்ணோம்னா, நம்ம பாடியில வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகாது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணோம்னா, வெளியில இருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்காக விளம்பரம் பண்றாங்க. லினோலிக் ஆசிட், அப்புறம் வந்து லினோலினிக் ஆசிட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளோட டயட் மூலமா நம்ம எடுக்கணும். ஏன் பண்ணோம்னா, இதுதான் வந்து பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான புரோஸ்டோகிளாண்டின் பயோசிந்தசிஸ்க்கு தேவையான அரக்னோடிக் ஆசிட் வந்து இதுல இருந்து என்ன ஆகும், டெரைவ் ஆகும். ஸோ இதுல இருந்து அரக்னோடிக் ஆசிட் டெரைவ் ஆகும். இந்த அரக்னோடிக் ஆசிட்ல இருந்தா நம்ம உடம்புக்கு தேவையான புரோஸ்டோகிளாண்டின்ஸ், அதாவது ஈகோசைட்ஸ் சொல்லக்கூடிய புரோஸ்டோகிளாண்டின்ஸ், த்ராம்பாக்சின்ஸ் எல்லாமே இதுல இருந்து என்ன ஆகும், பயோசிந்தசிஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு என்னது, தொடர்புடையது. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் ப்ராசஸ், இந்த மைட்டோகாண்ட்ரியல்ல வந்து செயின் எலாங்கேஷனும் இந்த பீட்டா ஆக்சிடேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் இருக்கும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் நம்ம முதல் பார்த்ததுக்கும் இப்போ இந்த ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸுக்கும் ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன். ஸோ எந்த இடத்துல நடக்குது, என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, என்ன என்ஜைம் இன்வால்வ் அப்படிங்கிறத ஒவ்வொரு கிரைட்டீரியா வைஸ் என்ன பண்ணியிருக்கு, கம்பேர் பண்ணியிருக்கு. இது உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே அவைலபிள். ஸோ இதை வந்து லைட்டாக ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதோட உங்களோட ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் கான்செப்ட் வந்து என்ன இது முடியுது. ஸோ சின்ன ஓவரி மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படின்னோம்னா ஒரு ஃபினிஷிங் டச் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் வந்து ஏன் நடக்கும், எப்போ நடக்கும், எந்த இடத்துல, என்ன ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம். அஸ்டைல் கோயை தேவை, அப்புறம் NADH, அதுக்கப்புறம் மெலனைல் கோயை எல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம். இது மொத்தம் 3 ஸ்டெப்ல நடக்குதுங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அஸ்டைல் கோயை NADH ஃபார்ம் ஆகுது, ரெண்டாவது வந்து அஸ்டைல் கோயிலேருந்து மெலனைல் கோயை ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் எக்ஸாக்டா ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் அப்படின்னா அஸ்டைல் கோயும் NADH ஃபார்ம் ஆகணும். ஸோ அது இந்த ஸ்ட்ரக்சர் மூலமா பார்த்தோம்னா ஈஸியா புரியும். ஸோ அஸ்டைல் கோயை வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிட்ரேட்டா மாறி, சிட்ரேட் வந்து தான் என்ன ஆகுது, மைட்டோகாண்ட்ரியாலேருந்து வெளியே வரும். அந்த மைட்டோகாண்ட்ரியால சிட்ரேட் வந்து திருப்பி அஸ்டைல் கோயாவா மாறுது, அது ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் போகுது. பேரலா HMP ஸ்டெப் மூலமா நமக்கு NADPH கிடைக்குது, இல்லாட்டி சிட்ரேட்ல இருந்தே கிடைக்கக்கூடிய ஸ்டெப் மூலமா NADH கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஓவரால் ஸ்டெப் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள வரக்கூடியது ப்ரொடக்ஷன் ஆஃப் அஸ்டைல் கோயை அண்ட் NADPH. ஸோ இப்போ ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா மெலனைல் கோயை சிந்தசிஸ். ஸோ இப்போ அந்த அஸ்டைல் கோயை வந்து என்ன ஆகுது அப்படின்னா கார்பாக்சிலேட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இன்வால்வ் ஆகுது. ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த குரூப்ல அட்டாச் ஆகி CH2 குரூப்ல அட்டாச் ஆகி என்னவா மாறுது அப்படின்னா மெலனைல் கோயவா மாறுது. ஸோ இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்டான ரா மெட்டீரியல், அஸ்டைல் கோயே, மெலனைல் கோயே. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஃபேட்டி ஆசிட் வந்து 7 சின்ன சின்ன ஸ்டெப்பாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா அஸ்டைல் கோயை வந்து இந்த ஃபேஸ் காம்ப்ளெக்ஸோட, ஃபேட்டி ஆசிட் சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸோட பைண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ACP சைட் அசைல் புரோட்டீனோட பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி என்ன பண்ணுது, சிஸ்டீனுக்கு போகும். அப்பதான் வந்து என்ன பண்ணா அடுத்த ஸ்டெப், அடுத்த கார்பன் ஸ்கெல்டன் வந்து போய் பைண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்ல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மெலனைல் கோயை, இந்த இடத்துல வந்து மெலனைல் கோயை போய் பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆகி மேல ஒரு கார்பன் ஸ்கெல்டன் கிடைச்சிருச்சு, கீழே ஒரு கார்பன் ஸ்கெல்டன் கிடைச்சிருச்சு. இப்போ மூணாவது ஸ்டெப்ல என்ன நடக்க பண்ணோம்னா இந்த 2 கார்பன் ஸ்கெல்டன் என்ன ஆகணும், அட்டாச் ஆகும். ஸோ மேல இருக்கக்கூடிய கார்பன் ஸ்கெல்டன் வந்து கீழே அட்டாச் ஆகுது. ஸோ அப்போ வந்து CO2 வந்து எலிமினேட் ஆகுது, இந்த CO குரூப் வந்து வெளியேறுது. ஸோ அப்போ மேல இருக்க அஸ்டைல் குரூப் வந்து இதுல அட்டாச் ஆகி செயின் எலாங்கேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுல ரெண்டுலையும் பாத்தீங்க அப்படின்னா கீட்டோன் குரூப் இருக்கு. ஸோ இப்போ இதுல என்ன நடக்க பண்ணணும்னா ஹைட்ரேஷன் நடக்கும். ஸோ ஃபோர்த் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா NADH வந்து டொனேட் பண்ணி 2 ஹைட்ரஜனை கொடுத்து என்னவா மாறுது, ஒரு ஹைட்ராக்சி குரூப்பாகவும் இன்னொன்று CL வந்து ஹைட்ரஜன் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ 5வது ஸ்டெப்ல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதே ஹைட்ரஜன் வந்து வாட்டரை வந்து என்ன ஆகுது, எலிமினேட் ஆகி ஈனால் ஃபார்மா மாறுது. CH குரூப் 2க்கு காமனான ஈனால் குரூப்பா ஃபார்ம் ஆகுது ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா. ஸோ இதுக்கப்புறமா திருப்பி 6th ஸ்டெப்ல NADH திருப்பி ஹைட்ரேஷன் நடக்கணும். ஸோ ஒரு ஹைட்ரேஷன் நடந்து CH2 நமக்கு மாறிடுச்சு, 2 கார்பன் ஸ்கெல்டனா மாறிடுச்சு. ஸோ இப்போ கீழே இருக்கக்கூடிய அசைல், இது எல்லாமே கீழே இருக்கக்கூடிய அசைல் புரோட்டீன் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி மேல என்ன பண்ணுது, சிஸ்டீன் குரூப்புக்கு மாறுது. சிஸ்டீன் குரூப்ல போய் பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டெப்ல இருந்து செகண்ட் ஸ்டெப், அதாவது மெலனைல் கோயை அட்டாச் ஆகிற ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் வரையும்
திருப்பி திருப்பி ஒரு 6 தடவை நடக்குது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மெலனில் கோய் அட்டாச் ஆகும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல, அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே 2 ஸ்கெலிட்டனும் அட்டாச் ஆகி இப்போ நம்ம சொன்ன ஸ்டெப் ஃபுல்லா நடக்கும். அப்ப இந்த செயின் எலாங்கேஷன் நடந்துகிட்டே போகும். ஸோ இப்போ 16 கார்பன் ஸ்கெலிட்டன் வந்த பிறகு அது வந்து பால்மெட்டிக் ஆசிட்டா மாறிடும். ஸோ இந்த மொத்தமா இது பால்மெட்டிக் ஆசிட்டா மாறினதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் 7வது ஸ்டெப்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயோஎஸ்டேஸ் மூலமா என்ன ஆகும், அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகி வாட்டர் மாலிகுல் உள்ள ரியாக்ஷன் உருவாகி ஹைட்ரேஷன் நடந்து இந்த பால்மெண்டேட் வந்து என்ன கம்ப்ளீட்டா பிரேக் ஆகி தனி ஃபேட்டி ஆசிட்டா வந்துடும். ஸோ இந்த மொத்த ஸ்டெப்பு சேர்ந்தது என்னது பயோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் சம்மரீஸ்ல வந்து பார்த்தோம். அப்புறம் ஃபாஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டைமர் அப்படிங்கறத பார்த்தோம். ரெண்டுமே வந்து பேரலா 2 காம்ப்ளெக்ஸ் டைமர்ல இருக்கிற 2 என்சைமே பேரலா சிந்தசிஸ் பண்ண ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரே ஜெனடிக் கோட்ல வந்து எல்லா என்சைம்ஸ் இருக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் இன்டரப்ட் ஆகாம என்ன நடக்கும் அசிஸ்ட் வந்து ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் நடக்குங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெகுலேட் வந்து பண்ணக்கூடிய 5 சப்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கார்பாக்சிலேஸ் என்சைம் தான் ஸ்டார்டிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தோம். இது கார்பாக்சிலேட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ 2வது ரெகுலேட்டர் ஹார்மோன் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்சுலின் ஒரு சைடும், அப்புறம் குளுக்கோகான். அதாவது எதெல்லாம் வந்து லிப்போலைசிஸை ஸ்டிமுலேட் பண்ணுதோ, இப்போ வந்து குளுக்கோகான், எஃபினெஃப்ரின், நாரெஃபினெஃப்ரின் இது எல்லாமே வந்து லிப்போலைசிஸை வந்து என்ன பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். அப்ப இங்க வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னம்னா இன்ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா? ஸோ லிப்போலைசிஸ்னா பிரேக் டவுன் ப்ராசஸ், இது வந்து சிந்தசிஸ் ப்ராசஸ். ஸோ அப்ப இதை வந்து பிளாக் பண்ணும். அங்க வந்து லிப்போலைசிஸ் வந்து இன்சுலின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னம்னா இனிபிட் பண்ணும். அதனால இங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் டயட்ரி, நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டே வந்து இது என்ன பண்ணும் ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸா மாற்ற சொல்லியிருக்கோம். நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கும்போதோ இல்லாட்டி ஹை ஃபேட் டயட் இருக்கும்போதோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமான இருக்கிறதுனால வந்து ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ் வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகும் பயோசிந்தசிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து NADPH பேசிக் ரா மெட்டீரியல் ஹைட்ரஜனை டொனேட் பண்ணக்கூடியது, HMP மூலமா வரக்கூடியது, இது ஒரு முக்கியமான ரெகுலேட்டர். அப்புறம் சீரம் ஃபேட்டி ஆசிட்ஸ், நம்ம பிளட் பிளாஸ்மால இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இன்வெர்ஸா அதிகமா இருந்தா பயோசிந்தசிஸ் கம்மியா நடக்கும், கம்மியா இருந்தா பயோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் டீசேச்சுரேஷன் ஆகிறது எப்படி வந்து லினோயிக் ஆசிட், அரக்னோயிக் ஆசிட் வந்து உடம்புக்கு தேவை அப்படிங்கிறதையும், லாஸ்டா வந்து ஆக்சிடேஷன் ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் கம்பேரிஷனும் பார்த்தோம். ஸோ இதுதான் மொத்த செஷனோட ஓவர்வியூ. ஸோ இதோட இந்த செஷனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம லிபிட் மெட்டபாலிஸோட கண்டினியூஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, சைன் அவுட்.